வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதி டெய்லர் அண்ட் பியூட்டிஷியன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப தையலில் பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து நேர் தையல் எப்படி வந்து தைக்கிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா வளைவு தையல் வந்து எப்படி வந்து தைத்து பழகிறது அப்படிங்கிறத வந்து பார்ட் 1ல் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து கார்னர் ஸ்டிச் வந்து எப்படி வந்து தச்சு பழகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேப்பரில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மிஷினில் த்ரெட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா த்ரெட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே போல் ஹூக் செட்டில் இருக்கிறதான பாபின் அண்ட் பாபின் கேஸையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம வந்து தையல் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கை திருத்தம் வந்து நல்லா வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு துணி தைக்கும் போது அந்த துணி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸோ ஒரு சுடிதாரோ நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அந்த சுடிதார் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லைன் போட்ட பேப்பர் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பென் வச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிடுதேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பா ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லைன்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த நம்ம போடுற மாதிரியே நீங்கள் வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான லைன் போட்ட பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து இந்த கார்னர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த பேப்பரில் வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான். ஸோ இப்போவும் வந்து நீங்கள் வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலேயே நீங்கள் வந்து தையல் போட்டுட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு அந்த கார்னர் வரும்போது நீடில் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி நீங்கள் வந்து பேப்பரை வந்து திருப்பிக்கணும். நீங்கள் வந்து ப்ரெஷர் ஃபுட்டை தூக்காமல் நீங்கள் வந்து பேப்பரை திருப்பினீங்க அப்படின்னா பேப்பர் வந்து கிழியும். அதே போல் இந்த தையல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைவாக வரும். அதனால நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் துணியில் ஸ்டிச் பண்ணாலும் சரி, எது பேப்பரில் ஸ்டிச் பண்ணி பழகினாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்னர் ஷேப் வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீடில் வந்து உள்ளே நிப்பாட்டிட்டு தான் நீங்கள் வந்து திருப்பிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இதில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி அடுத்தடுத்து இருக்கிற லைனில் வந்து நம்ம இந்த மாதிரி பா ஷேப்லேயே வந்து நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்படி போடுறதுனால நமக்கு வந்து அந்த கார்னர் ஷேப்பும் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அதே போல் ஸ்ட்ரெயிட் லைனும் உங்களால் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வரது வரைக்கும், அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக வரது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட் லுக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து, அதாவது ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த கார்னர் ஷேப் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக அழகாக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து அந்த நெக்லாம் ஸ்டிச் பண்ணும்போது சம்டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பா ஷேப் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கார்னர் ஷேப் வந்து அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் அந்த பா நெக் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து வந்திருக்கும். அந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து உள்ள ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுடிதார், ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுடைய கை திருத்தம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் தைக்கக்கூடியதான அந்த துணி வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் இல்லாமல் அடுத்தடுத்த பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.
ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து கார்னர் ஸ்டிச் வந்து எப்படி வந்து தச்சு பழகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து எப்படி கட் பண்ணி பழகிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக. தேங்க்ஸ் ஃபார்